ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? காளான் பண்ணைக்கு தான் போகிறோம். இது காளான் வந்து எங்கள் தாத்தா வீட்டு கொல்லைக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது காளான் பண்ணை வந்து குடிசை மாதிரி அமைச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சூரிய ஒளி வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு இந்த சரௌண்டிங்கே வந்து ஒரு சில்னஸாக இருக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த காளான் வந்து இந்த பேக்ஸ் போட்டு 21 நாளுக்குள்ளே இது வெளியே வந்துடும் அப்படின்றாங்க. அதில் ஒரு பேக்ஸில் வந்து அங்கங்கே ஒரு 3 பேட்சஸ் இடத்துல வந்து காளான் வெளியே வருது. அதை வந்து கட் பண்ணி எடுத்து சேல் பண்ணுறாங்க. இந்த வைக்கோல் வந்து இதில் தான் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி அது ரஃப்பாக சாப் பண்ணோன்னே இந்த கிரைண்டர் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து போட்டு நல்லா வந்து துகள்களாக கட் பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் போல் அந்த வைக்கோல்கள். அந்த காளான்ஸ் பார்க்கும்போதே அப்புறம் நாங்களும் ஒரு 2-3 பேட்ச் பறித்தோம். சரி அதை வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களா, சரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த பண்ணையை அந்த சின்ன பிள்ளைங்க தான் எங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க தான். அந்த வைக்கோல்கள்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நாளைக்கு நாளன்னைக்கு 2-3 நாளுக்கு அப்புறம் இதை அந்த பேக்ஸை வந்து அந்த கயிறில் கட்டி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விதை போட்டு ரெடியாக இருக்குது பேக்ஸ் எல்லாமே. அப்புறம் நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தோம். சரி அந்த எடுத்துகிட்டு வந்த காளானை நான் பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அதை சீல் பண்ணேன். அது சீல் பண்ணி எடுத்துகிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன்னா விதைகள்லாம் வழியிலே வச்சுருந்தாங்க. அந்த காளான் விதைகள் இப்படி தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, அந்த ஒயிட் கலரில் ஜவ்வரிசி மாதிரி இருக்குது. அது ஒரு பாக்கெட்டாக இருக்குது. ஒரு பாக்கெட் ஒரு 5-6 பேக்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. சரி அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டே இருந்தோம். இந்த காளான் வந்து இந்த காளான் பேர் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூமு. இப்போ நம்ம இனிமேல் பார்க்க போகிறது வந்து நம்ம பட்டன் மஷ்ரூம். நம்ம வீட்டுங்களில் கிடைக்குதுல, இதுவும் கிடைக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் இது சமைச்சதில்லை. நான் யூஸ் பண்ணுறது, நான் இது வரைக்கும் கிரேவி அது மாதிரி பண்ணது எல்லாமே பட்டன் மஷ்ரூமு. சரி அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இது 2மே இந்த தனியாக டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அது 2 வேறு. இது வந்து பேக்ஸ் மாதிரி தொங்க விட்டுட்டு இருந்தாங்க கயிறில். இப்போ இது பார்க்க போகிறது இந்த கொக்கோ பிட்ஸு மணல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கீழே வச்சுருக்காங்க. இந்த ரூமுக்கு வந்து லைட் கூட போடக்கூடாது அப்படின்னு நல்ல இருட்டான செட்டப்ஸில் வச்சுருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் அறுவடை முடிஞ்சிருச்சு. அங்கங்கே 1-2 இருக்கிறத நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். இதுதான் மோஸ்ட்டாக நம்ம சமைக்கிறோம். ஆனால் நான் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம் நான் இது வரைக்கும் சமைச்சதில்லை. இனிமேல் தான் சமைச்சு பார்க்கணும். நீங்கள் சமைச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எப்பயுமே இந்த பட்டன் அதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா எங்கள் தாத்தா வீட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. சைடில் வச்சுருக்காங்க கோழி பண்ணை. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா என்னென்ன கோழி அதில் லைட் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு லைட் சுவிட்செல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால் நாங்கள் டார்ச் வச்சு போயிட்டுருந்தோம். ரொம்ப தைரியம்லாம் சொல்ல முடியாது. அது சண்டை கோழி வேறு வளர்க்குறாங்களா, நம்ம திடீர்னு போய் ஏதாவது ஒரு கோழியை பிடிச்சிரும். சண்டை கோழிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பயம்தான். அப்புறம் எங்கள் தாத்தா தான் வந்து எல்லாமே கோழியெல்லாம் பிடிச்சி கொடுத்தாங்க. இந்த கோழி பாருங்கள், இந்த ஆடுகளத்தில் வரும்ல சண்டைக்கு விடுவாங்கல்ல, அந்த கோழி மாதிரி இருக்குது. இது எல்லாமே சண்டை கோழி தனியாக கூண்டு கட்டியிருக்காங்க. நார்மலாக நாட்டுக்கோழி அது தனியாக கூண்டு கட்டியிருக்காங்க. அது சேவல் எவ்வளோ பெரிய சேவல் கோழியை கூட பிடிச்சிடலாம். அது கோழி குஞ்சு வந்து ரொம்ப கஷ்டம், பிடிக்கவே முடியாது. மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிடிக்கணும். சரி எப்படியோ வீடியோக்கு காமிச்சாகணுன்னு அப்புறம் கேட்டதுனால எங்கள் தாத்தா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு மாதத்து கோழி குஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ முன்னாடியெல்லாம் வந்து அவயம் வச்சு அந்த மாதிரி தான். இப்போலாம் வந்து இன்குபேட்டர் வாங்கிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குது. அந்த மாதிரி பொறுக்கி வைக்கிறது அது மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.